செய்கிறீங்க? அதனால் நீங்கள் ஊசிட்டு வர மாட்டீங்க. எல்லாம் ஒன்று தான். நீங்கள் இங்கிலீஷ் சொன்னீங்க, நான் தமிழ் சொல்கிறேன், அவ்வளோதான். இன்னைக்கு வாக்கிங்கே இல்லையாம்மா? டாக்கிங் கூட இல்லையா? ஈட்டிங்க சரி. அப்போனா நேத்தாவது நீங்கள் என்னை வாக்கிங் கூப்பிட்டு போயிருக்கணும்ல. நேற்று என்ன சோகம் உங்களுக்கு? இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுற சோகமா? நீங்களே சொல்லுங்க என்ன போட்டால் ஓடும்னு. நான் உங்ககிட்ட சொல்லலை, பார்க்குறாங்க, அவங்ககிட்ட சொல்கிறேன். மக்களிடம் கேட்கிறேன். நீங்களே சொல்லுங்க என்ன போட்டால் ஓடும்னு. சித்திரை வருடம் வரைக்கும் எப்போ எனக்கு புதன்கிழமை திங்கக்கிழமை தானே, ஞாயிற்றுக்கிழமை கூட சுத்தம் பண்ணிக்கலாம். நாற்பத்தெட்டு நாள் விரதம் வேற, அதனால் கறி நரி எதுவும் இல்லை. அதனால் சாமி கும்பிடல, சாமி ஏதாச்சும் ஒரு நல்லது சாமி அதுக்கு தான் சுத்தம் பண்ணி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லா வீட்டும் சுத்தம் பண்ணியிருப்பாங்க. நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஏன் வெட்டியே தான் இருக்கேன். அப்படியே சுத்தம் பண்ற? நைட்டு தூங்குறதுக்கு வீட்டுக்கு வருவாங்க, மறுபடியும் காலையில் எழுந்திரிப்பாங்க, குளிப்பாங்க, கிளம்பிடுவாங்க. 24 hours இருக்கும். அத்தனை வருஷம் வீட்டில் இருக்கீங்களா? சி, அத்தனை வருஷம் வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டேன். நீ ஏன் வெட்டியா நிற்கிற? கிளம்பி ஆய பாரு. வெக்கையிட்ட நாய். ஓ, வேலை வேலை பார்க்காம உங்கள் மகளாக ரசிக்கிறேன், நான் எடுத்துட்டு இருக்கேன். வெளியில பெட்ஷீட்லாம் காயுது, நீங்களாம்மா துவைச்சிங்க? அப்புறம் என்ன சாப்பிட்டோம்? ஒன்றும் முடிய மாட்டேங்குது. நல்லது நடக்கிற மாதிரி வந்து கெட்டது நடந்துருச்சு. வச்சு செஞ்சுட்டு அதனால அது முடிக்கிட்டு அப்புறம் மாத்திரம் இருந்துச்சு. அப்புறம் இங்கேயே இருக்கும் பார்க்கலாம். இன்னைக்கு தான் இன்னைக்கு விடிகாலன்னு தெரியல. என்னது அதான் பிக் பாஸ் வீட்டில் வச்சுக்கோங்க. பிக் பாஸ் வீட்டில் கூட 100 நாள் தான் இங்கே
இதான் ஒரு ஆகஸ்ட் வந்து 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் ஆரம்பிச்சிடும். பிக் பாஸ் 100 நாள் எப்படி 3000 நாட்கள் வந்து போக மாட்டேங்க போல. அங்கே கூட உண்மையாக இருந்தால் எதுவும் அவாக்கெலாம் தராங்க. இங்கெல்லாம் உண்மையாக இருந்தால் ஏறி மிச்சு தான் போகிறாங்க. ஏறி மிச்சு தான் போகிறாங்க. அதான் சொல்கிறேன், 100 நாள் பார்க்குற மக்களே அவ்வளோ பாடத்தை எடுத்துட்டாங்க. எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு கிடைத்தது எதுவும் கெட்ட பேரும். சரி கூட அதுதான் வாழ்க்கை. சரி இப்போ சுத்தம் பண்ணிட்டு இதெல்லாம் இந்த காம்பஸில் இதே இல்லை, சுற்றுறதே இல்லை. அதையே வச்சு எக்ஸாம் எடுத்துட்டு அது என்ன எழுத பண்ண பென்சில் வச்சு சொருகி செலட்டி போட்டு எப்படி திரும்பி ஒட்டி வச்சு என்னமோ எழுதிட்டு வந்துட்டேன். ஈஸியான கொஸ்டின் தான் அட்டன் பண்ணேன். ஒரு சர்க்கிள் போகிற கொஸ்டின் தான் அட்டன் பண்ணேன். மா இப்போ என்ன செய்றீங்க? ஸ்க்ரீனு அப்புறம் 7 வருஷம் ஆனால் ஒயிட் வாஷ் பண்ணி பண்ணிருக்கலாம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயோ செஞ்சுருக்கலாம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் ஜெயிலர் படம் பார்க்கணும்னு சொல்லி போயிடுச்சுங்க. இரும்புற அளவு கொட்டுற இருக்கா? என்னம்மா செவுத்துக்கு எல்லாரும் வெள்ளை தான் அடிப்பாங்க, நீங்கள் மட்டும் உட்காந்து ஒட்டரை அடிச்சிட்டு இருக்கீங்க. வெள்ளை அடிக்க முடியலன்னா தான் ஒட்டரை அடிக்கிறேன். அப்படி செவுலாம் அப்படி இந்த தூசி வாங்கி பிடிச்சிக்கல. அதனால இதை வச்சு அடிச்சுட்டு ஒரு 10 நாள் நல்லா இருக்கும். 10 நாள் உட்காந்து அடிச்சுட்டே இருக்க முடியுமா? 10 நாள் முன்னுக்கும் அடிச்சுருந்தாங்க. கொஞ்சம் தூசிலாம் அப்படியே மண்ணெல்லாம் பிடிச்சி காற்றுக்கு வரல. மண்ணெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். நம்ம கட்டில் மேலே ஏறணுன்னு சாகசம் காட்டுறீங்களா? நம்ம என்னதான் வீட்டில் பொம்பளைங்க வேலை செஞ்சாலும் ஒரு வேலைக்கு சம்பாதிச்சோம்னா மரியாதை. வீட்டில் வேலையை செய்யாதவங்க கண்டிப்பாக மாட்டாங்க. வேலைக்கு சம்பாதிச்சோம் அதுதான் மேலும் திட்டுவாங்க. நீங்கள் வேலைக்கு போகலையா? யாரு? யாருமே இல்லை பார்த்துல. கரெக்டாக அவங்க அக்காவுக்கு பார்த்துட்டு அவங்க அக்கா 5 வயசு முடிஞ்சுட்டு பூச்சி சேர்ந்து ஆரம்பிச்சுட்டு அடுத்து நீட்டாங்க. அடுத்த 1 வருஷம் 4 வருஷம் பார்த்துட்டு இப்படியே போயிடுச்சு. காலம் போயிடுச்சு. காலம் கடந்து விட்டேன்னு. இப்போ 40 வயசுக்கு மேலே கைகால முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் போகலாம். இப்போ கொஞ்சம் சீரியஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பிளட் கம்மி இருக்கிறதுனால போகல. தண்ணி தூக்கி தூக்கி கை வலியும் வேற இருக்கு. கேஎஃப்சி போனாதான் வயசான ஆரம்பிச்சு. அப்படியா? ஆமாம். யார் சொன்னா உங்களுக்கு? அவளுக்கு பார்த்துருக்கேன். எப்பவுமே உழைக்கலாம். டைம் கிடைக்கும்போது. ஐயோ தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக கொஞ்சம் பார்க்குற மாதிரி இப்போ இருக்குது. இது எத்தனை நாள்னா ஒரு 4 நாள் இருக்கும். அப்புறம் திரும்பி காயபடிக்கு இந்த கட்டிக்கெல்லாம் கரைச்சி கொடுத்துருவேன். அது இப்படி இருந்தால் அழகாக இருக்க மாட்டேங்குது. ஒரு கலையல் இப்படி இந்த கசமுசம் வச்சுதான் அழகாக இருக்குது. அப்படிலாம் வீடுனா அப்படிதான் இருக்கும். கசமுசம் தான் அலங்காரம் பண்ணிட்டேன். அந்த வீடாக இருக்கும், கட்டடமாக தானே இருக்கும். கழிச்சு போடுவாங்க. அதை நம்ம திரும்பி அடிக்க போடணும். இதுதான் இல்லத்தரசிங்க. நீங்கள் அதான் உங்கள் வேலையாம்மா? கிச்சன் வேலைக்கு ஏறமா இருக்குது. அதை விட இங்கெல்லாம் வந்து காற்று. இங்கெல்லாம் உங்க அப்பா காலையை எடுத்து வச்சு அதை தட்டி விட்டு அதை தட்டி விட்டு இங்கே பாரு. இங்கே பாரு கிச்சன் மாதிரியா இருக்கு. இருக்குது.
இதை வந்து நம்ம வந்து சூப்பராக ஆக்க போகிறோம். எப்படி? இன்னும் 1 ஹவரில் பாருங்க இதெல்லாம் பளிச்சுன்னு ஆயிடும். 1 ஹவர் கூட வேணாம், ½ அன் ஹவர் போதும். ½ அன் ஹவரில் 1 மணிக்கு.